இங்க ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு ப்ரொபோஸ் பண்றா. இப்ப அந்த பையனோட காதலியுமே வந்துட்டு அந்த ப்ரொபோஸ் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணி அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. இப்ப அந்த பொண்ணு மறுநாள் அந்த பையனுமே ரூமுக்கு கூப்பிட்டு நீ என்ன லவ் பண்ற இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கும் போது இப்ப அந்த பொண்ணுமே இதெல்லாம் வேண்டாம்னு சொல்றா. இப்ப அவனுமே அப்ப நீ என்ன லவ் பண்ணல இங்க இருந்து போயிடுன்னு சொல்லும்போது இல்ல நான் உன்னை விரும்புறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தன்னை கொடுத்துருவா அவங்கிட்ட. இப்ப மறுநாள் அந்த பொண்ணு அந்த பையன் கிட்ட பேச வரலான்னு வரும்போது அந்த காதலியுமே வந்துட்டு நான் தான் இவரோட லவர் நீ என்ன வந்து பேசிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது நீங்க தான் இன்னைக்கு என்ன அக்செப்ட் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்கும்போது நான் உன்னை அக்செப்டே பண்ணிக்கல இவதான் என்னோட லவர்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் அனுப்பி விட்டுறாங்க. இப்ப கொஞ்சம் மாசம் கழிச்சு இவங்க ரெண்டு பேருமே வெளியில கிளம்பலான்னு வரும்போது அங்க பார்த்தா ஒரு குழந்தை இருக்குது பக்கத்துல பார்த்தா ஏதோ ஒரு சீட்டு இருக்குது. அதை எடுத்து பறிச்சு பார்த்தா அவனுக்குமே ரொம்பவே கஷ்டமாய் போகுது. இது தன்னோட குழந்தை அப்படின்ற மாதிரி எடுத்து அவனுமே கொஞ்சிக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் அந்த எக்ஸ்லவருமே வந்துட்டு அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன தவிர்த்து அவனை கேட்டு இப்படி நடந்துப்ப இப்ப அந்த குழந்தை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் கூட இருக்க மாட்டேன் என் கூட வான்னு சொல்லிட்டு அந்த பையனை கூட்டுக்கிட்டு அங்க இருந்து ஒரு பிரிட்ஜுக்குமே போயிட்டு அந்த குழந்தைய அங்கேயே போட்டு வந்துடுறாங்க. இதை எல்லாத்தையுமே தூரத்துல வந்து அந்த பொண்ணுமே பார்த்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையான்ற மாதிரி அந்த குழந்தை தூக்கிட்டு அவ வீட்டுக்கே போகும்போது இப்ப அவங்க வீட்லயுமே இந்த குழந்தை இருந்தா நீங்க இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இப்ப அவளுக்கும் வேற வழி இல்லாம சரி இந்த குழந்தை எங்கன்னா விட்டுலாம் அப்படின்ற மாதிரி போகும்போது இப்ப அவளுக்கு மனசு வரல இது என்னோட குழந்தை நான் ஏன் விடணும் இவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தூக்கிட்டு போயிடுவா. இப்ப இந்த பையனுக்குமே தன்னோட குழந்தை அங்க விட்டு வந்தது ஒரு மாதிரி இருந்தனால இல்ல என்னோட குழந்தைய நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்குமே போறான். பார்த்தா அந்த இடத்துல அந்த குழந்தை இல்ல. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பையன் அந்த பொண்ணு ரெஸ்டாரண்ட்டுமே வராங்க. அந்த இடத்துல அந்த குழந்தையுமே பாக்குறான் இது என்னோட குழந்தையாச்சுன்னு சொல்லிட்டு தூக்கி கொஞ்சம் அப்ப அந்த பொண்ணுமே வந்துட்டு இது உன்னோட குழந்தை இல்லைன்னு சொல்லி பிடிக்கும் போது இல்ல இது என்னோட குழந்தை தான் நீ ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லும்போது நீ இந்த குழந்தை வேணாம் சொல்லிட்டு அந்த பிரிட்ஜில் போட்டு போன இப்ப என்ன உனக்கு குழந்தைன்ற ஒரு நாலேஜ் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பையனோட லவருமே வந்துட்டு உனக்கு என்ன அந்த குழந்தை மேல அவ்வளவு ஒரு நம்ம ரெண்டு பேரும் தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லும்போது எனக்கு நீ தேவையில்ல தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடு என்னோட குழந்தை இவ்வளவு மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை அனுப்பி விட்டுட்டு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு நான் செஞ்சு தப்பு தான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பும் கேட்டு இப்ப ரெண்டு பேருமே ஒன்னும் சேர்ந்துடுறாங்க.